ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ஹெல்த்தி ரெசிபி ஒரு அரிசி கூட சேர்க்காம இந்த ஒரு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டா போதுங்க. நம்ம பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி, பணியாரம் எல்லாமே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு 3 கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கப்பில் எதில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கோங்க. இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 6லேருந்து 7 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க. எந்த கப்பில் ராகி எடுக்கிறோமோ அதே கப்லேயே 3/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. அதே கப்லேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு 2 டைம் கழுவி தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ராகி நல்லா ஊறி வந்திருக்கு. ராகி உளுந்து எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. இன்றைக்கி இந்த மாவை நான் கிரைண்டரில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு உளுந்தை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பாருங்கள், இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி நமக்கு அரைச்சி எடுக்கணுங்க. தண்ணி அதிகமாக ஊற்றுறாதீங்க. நமக்கு பந்து மாதிரி வரணும் நமக்கு உளுந்து. அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ உளுந்தை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்ச அவளை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ராகியை சேர்த்துக்கலாங்க. ராகியையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கணும். இல்லை திப்பி திப்பியெல்லாம் இருக்கக்கூடாது. அரைச்ச மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துக்கு சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கைகளை வச்சு நமக்கு நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர கலந்து எடுத்துக்கலாங்க. கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். ஸ்டார்டிங்லேயே ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ இந்த மாவை இந்த மாதிரி ஒரு சம்பளத்துக்கு மாற்றி இதை நல்லா ஓவர் நைட் புளிக்க வச்சுக்கலாங்க. மாவு நல்லா புளிச்சு வந்தால் தான் நமக்கு ஒவ்வொரு ரெசிப்பியும் நல்லா டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், நல்லா மாவு நல்லா சூப்பராக பொங்கி வந்துருச்சுங்க. இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவுலேருந்து நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து ஒவ்வொரு ரெசிப்பியாக செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஃபஸ்ட் நம்ம குழிப்பணியாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குழிப்பணியாரத்துக்கு தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலை, தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாங்க. பணியாரத்துக்கு மாவு நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ சூடான பனியான கல்லில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துறாங்க. இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தியான பனியார் ரெசிபி சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. நல்லா சாஃப்டாக பந்து மாதிரி வருங்க. கண்டிப்பாக இந்த பனியார் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சூடாக இருக்கும்போது சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம எத்தனை சாப்பிட்றோன்னே கணக்கு வராதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு காரமான தேங்காய் சட்னியோட கூட சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து அதே மாவுலேயே நம்ம ஆப்பம் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆப்பச்சட்டியில் தேவையான அளவு மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த கிறிஸ்பியான ஆப்பம் ரெடிங்க. இது கூட நீங்கள் தேங்காய் பால் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு இதை நம்ம ராகியில் தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் நீங்கள் மறக்காமல் இந்த ஆப்ப ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு மாவு போதுங்க, நம்ம எல்லாமே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம பூரி ரெடி பண்ணிடலாம். அதே மாவுலேயே பூரி செய்ய போகிறோம். 2 பவுல் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இப்போ கோதுமை மாவு சேர்த்து தண்ணிக்கு பதிலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம தண்ணி சேர்க்காம இந்த மாவையே சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம பூரிக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பூரி மாவு ரெடி ஆகிருச்சு. இப்போ சூடான எண்ணெயில் போட்டு நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தி பூரி சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க. எப்போவுமே ஒரே மாதிரி நார்மலாக ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஹெல்த்தியாக ஸ்கூல் விட்டுக்கு வர குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த ஒரு மாவு ரெடி பண்ணிட்டா போதும். நம்ம டெய்லி ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க.
பூரிலாம் நம்ம இந்த மாவு சேர்த்து தான் செஞ்சுருக்கோங்கிறது கண்டிப்பாக தெரியாதுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியான ரெசிப்பியாக அவங்கள சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி இதே மாவு வச்சு நம்ம இட்லி, தோசை அதுவுமே ட்ரை பண்ணலாங்க. சூப்பராக வரும். சூடான தோசைக்கல்ல சேர்த்து இந்த மாதிரி நமக்கு தோசையெல்லாம் நல்லா ஊற்ற வரும். ஏன்னா நம்ம மாவை நல்லா புளிக்க வச்சு எடுத்திருக்கோம். ராகியை புளிக்க வச்சு சாப்பிடும்போது நமக்கு சூடுலாம் தட்டாதுங்க. ராகியில் ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஒரு மாவை யூஸ் பண்ணி இந்த 5 ரெசிபியும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு மாவு அரைச்சி வச்சுட்டா போகிறோம். 3லேருந்து ஒரு 4 நாள் வரை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க.